ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகர்டிகள் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து சென்னிமலையில் தாராபுரத்தார் வீடு தான் இது. இப்போ வந்து ஸ்டார்டிங் பண்ணி மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கான்க்ரீட் வந்து ரெடியாகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போர்ட்டிக்கோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் உள்ள கிச்சனு, அப்புறம் ஒரு பெட்ரூம் மட்டும் கீழே. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமு, இது மட்டும் இதில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிலிருந்து லிஃப்ட்டு போனால் இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி, அதிலிருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு கிச்சனும் ஒரே அட்டாச்சாக போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு 20x10 சைஸில் இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து சின்ன சிட் அவுட்டு. இது வந்து அந்த லாஸ்ட் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமு. அது வந்து சென்டரில் செவுறு வைக்கல, இனிமேல் தான் வந்து செவுறு வைக்க போகிறாங்க. இப்போ வந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமு. இது வந்து 10x16 சைஸு. இதில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பாத்ரூமு. ஓகே சரி, ஓகே இப்போது மேலே போய் பார்ப்போம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை ஒட்டிய மலைக்கு கீழேயே வந்து நம்மளுக்கு இந்த பில்டிங் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் விஜய் அவர்களும் சசி அவர்களும் தான் வந்து இந்த பில்டிங்க்கு வந்து பைப் வச்சிட்ருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட் லைட்லாம் அதிகமாக எதுவும் இல்லை. சென்டர் வந்து ஃபேன் ஜங்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்தளவுக்கு ஸ்பாட் லைட்டில் எதுவும் இல்லை. பெட்ரூமுக்கு மட்டும் 2 ஃபேன் ஜங்ஷன் கொடுத்துருக்கோம். கிச்சனு டைனிங் ஹாலுக்கு ஃபேன் ஜங்ஷன் மட்டும்தான். போர்ட்டிக்கோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஸ்பாட் லைட்டில் எது வைக்கல, ஒரே ஒரு சென்டர் பண்ணி வந்து ஒரு ஃபேன் ஜங்ஷன், அவ்வளோதான். அப்புறம் ஹாலுக்கு வந்து மொத்தமாக 2 ஃபேன் தான். 4 பக்கமே வந்து எந்த ஸ்பாட் லைட்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சுது. ஆனால் பில்டிங் வந்து பெருசு தான், ஓரளவுக்கு சிம்பிளாக முடிக்கிற மாதிரி பார்த்துட்டாங்க. தேவையில்லாதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்கு. சரி, ஓகே, நம்ம வச்சு முடிச்சுட்டு ஃபுல் வீடியோ வந்து பின்னாடியே வந்து தொடரும், பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் இப்போ போட்டிருக்கோம். இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சது. இப்போது இதுக்கு வந்து கேமரா லைன் வச்சுருக்கோம், அது எல்லாமே ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ இருக்கிறதுனால நாளைக்கு ஏதாச்சும் ஃபால்ட் அப்படின்னாலும் இது வந்து நம்ம வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கலாம்.